ஒரு வீட்டுக்குள்ள 2 நாட்டோடைய எல்லை இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நீங்க நம்பலனாலும் அதுதான் உண்மை. இன்னும் புரியிற மாரி உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்க வீட்டுக்குள்ள இருக்கீங்க. உங்க வீட்டோடைய கிச்சன் ஒரு நாட்டோட எல்லை. உங்க வீட்டோடைய ஹால் இன்னொரு நாட்டோடைய எல்லை அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நம்புற மாரியே இல்லையே அப்படின்னு தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒரு நாட்டுல இந்த மாரியான சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது வேற எந்த நாடும் கிடையாது. நெதர்லாந்து, பெல்ஜியம் இந்த நாட்டோடைய எல்லைகள் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளேயே இருக்கு. ஒரு வீடு மட்டும் கிடையாது, பல வீடுகள்ல இந்த மாதிரி இருக்கு, பல கடைகள்ல இருக்கு, ஏன் பல தெருக்கள்ல கூட இது இருக்கு. எல்லை அப்படின்னு சொன்னாவே நம்ம எப்படி போய் புரிஞ்சுக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லைக்கு பின்னாடி நிறைய அதிகாரிகள் இருப்பாங்க, பாதுகாப்பு இருக்கும், நிறைய கதவுகள் இருக்கும் அப்படின்னு தான் நினைப்போம். உதாரணத்துக்கு நம்ம இந்தியா பாகிஸ்தான் எல்லையே நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். அங்க பலத்த பாதுகாப்பு வச்சிருப்பாங்க. அந்த எல்லை பிரச்சனை காரணமா இப்பதான் ஆபரேஷன் சிந்தூர் போர் கூட நடந்தது. இன்னைக்கும் இந்த எல்லை பிரச்சனை காரணமா ஒவ்வொரு நாட்டிலும் போர் நடக்குது. சைனா கூட நமக்கும் ஒரு முட்டல் மோதல் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த நெதர்லாந்து, பெல்ஜியம் இங்க பாத்தீங்கன்னா இந்த 2 நாடுகளுக்குள்ள எல்லைகள் இருக்கு. ஆனா அந்த எல்லைகள் பாத்தீங்கன்னா பாதுகாப்பு, போலீஸ், கதவுகள் எல்லாம் கிடையாது. ஒரு வெள்ளை கலர் பெயிண்ட்ல ஒரு கோடு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அது 2 நாடுகளுக்கும் நடுவில் இருக்கிற அந்த எல்லை கோடு அதுதான். நீங்க வேணும்னா இந்த நாட்டுடைய எல்லையை கடந்துக்கலாம். எந்த நாட்டை நீங்க சேர்ந்தவங்களா இருந்தாலும் அந்த நாட்டுடைய எல்லையை கடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் இப்படி ஒரு ஈஸியான ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க, இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பெல்ஜியம், நெதர்லாந்து இந்த 2 நாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம போயிட்டு வந்துருவோம். ஏன்னா இந்த நாடுகளுடைய வரலாறுகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கும் புரியும். அதாவது இந்த 18ஆம் நூற்றாண்டு காலம் பார்த்தீங்க அப்படின்னா ஐரோப்பா முழுவதும் நெப்போலியன் தான் ஆட்சி செய்கிறாரு. அவருடைய ஆதிக்கம் நிறைய இருந்தது. அவருடைய அந்த ஆதிக்கத்தில் கீழே தான் ரெண்டுமே இருந்தது. 1815 காங்கிரஸ் ஆஃப் வியன்னா அப்படிங்கிற ஒரு மாநாடு நடக்குது. அதாவது வியன்னா மாநாடு அப்படின்னு சொல்றாங்க. நெப்போலியனுடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் ஒரு அமைதியை நிலைநாட்டுற முயற்சியா தான் இது நடக்குது. அப்ப பாத்தீங்கன்னா நெதர்லாந்து, பெல்ஜியம் ரெண்டுமே பாத்தீங்கன்னா தனித்தனி நாடா இருக்கு. இதை ஒன்னு சேர்க்க முயற்சி பண்றாங்க. இதை ஒன்னு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு யுனைடெட் கிங்டம் ஆஃப் நெதர்லாந்து அப்படிங்கிற ஒரு பேரையும் உருவாக்குறாங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம பக்கத்து ஸ்டேட் இருந்தது இல்ல, தெலுங்கானா, ஆந்திரா, இப்பதான் இதை பிரிச்சாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனி இருந்தது. ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு, சென்னை மாகாணத்தோடு சேர்க்கப்பட்டிருந்தது. தெலுங்கானா பாத்தீங்க அப்படின்னா தனியா ஒரு நிஜாம் ஆண்டாரு. அந்த மாதிரி கதை தான். அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறம் ரெண்டுமே ஆந்திர பிரதேசன்னு பிரிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தனித்தனியா பிரிச்சு இப்ப ஆந்திரா, தெலுங்கானான்ற பழைய மாதிரியே வந்துருச்சு. இந்த கதையும் திட்டத்திட்ட அப்படிதான். இது ரெண்டும் தனித்து இருந்த நாடை நெதர்லாந்து அப்படின்னு சொல்லி ஒன்னு சேர்க்கிறாங்க. இந்த 2 நாடுகளுமே ஒரு 10 வருஷம் ஒன்னா இருக்காங்க. 10 வருஷத்துக்கு மேல அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. அவங்க பிரச்சனை பண்ணி பிரியணும்னு நினைக்கிறாங்க. இந்த பிரிவுக்கு என்ன காரணம் சொல்லப்படுது அப்படின்னா மொழிகளால வேறுபாடுகள் வந்திருக்கு அவங்களுக்குள்ள. நெதர்லாந்து மக்கள் டச்சு பேசுறாங்க. பெல்ஜியத்தை சார்ந்தவங்க பிரெஞ்சு, பிளமினிஷ் பாஷை பேசுறாங்க. இதுவே அவங்களுக்குள்ள ஒத்து போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவது கருத்து வேறுபாடு எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதத்தால் வருது. இப்போ நீங்கள் கேட்கலாம், யூரோப் கண்ட்ரி எல்லாமே கிறிஸ்தவம் தானாங்க, கிறிஸ்தவத்தில் என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவத்தில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று ரோமன் கேத்தலிக் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று புரோட்டஸ்டாண்ட், அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டுமே வேற வேற தான், ஒரே மதமாக இருந்தாலும் வெவ்வேறு முறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இந்த ரோமன் கேத்தலிக், புரோட்டஸ்டாண்ட் இந்த 2 சம்பந்தமான வரலாறு பற்றி ஏதாவது வீடியோ வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது சம்பந்தமான வீடியோ நம்ம போடுவோம். உங்களுக்கு புரியுற மாதிரி ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டஸ்டாண்ட் அப்படின்னா ஜீசஸை மட்டும் வழிபடுவாங்க. கேத்தலிக் அப்படிங்கிறவங்க ஜீசஸ், மாதாவுடைய ஹஸ்பண்டா இருக்கிற சூசியப்பர் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. புனிதர்களை கூட கடவுளா வழங்குவாங்க. இது அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடை கொடுக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு அதிகாரம். இப்ப பெல்ஜியம் மக்கள் அதிகமா உழைக்கிறாங்க, நிறைய தொழில்கள் அவங்களால தான் நடக்குது. ஆனா அதிகாரம் பொறுத்த வரைக்கும் நெதர்லாந்து மக்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் சார்ந்து 1830 பெல்ஜியம் புரட்சி அப்படின்னு ஒன்று நடக்குது. இதில் பெல்ஜியம் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு தனி நாடாக கொடுத்துருங்க, நாங்கள் அவங்களோட இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நெதர்லாந்து மக்கள் இதை ஒத்துக்கலை. ஆந்திரா, தெலுங்கானா அதே பிரச்சனை தான். இது வரைக்கும் ஆந்திரா மக்கள் தெலுங்கானா மக்கள் பிரிஞ்சு போடுறதை ஏற்றுக்கலை, அவங்களுக்கு தனி நாடு கொடுக்கக்கூடாதுன்றாங்க. சேம் அதே பிரச்சனை தான் அங்கேயும் போயிருக்கு. 1830 இந்த புரட்சி தொடங்கினாலும் 1839 தனிநாடாக பிரிக்கிறதுக்கான அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு அவங்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படுது. ட்ரீட்டி ஆஃப் லண்டன் ஒப்பந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
இந்த எல்லைகளை பிரிக்கும் போது தான் அவங்களுக்குள்ள பிரச்சனை ஆகுது. இந்த 2 எல்லைகளும் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லே அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. இந்த பார்லே அப்படிங்கிறது பல வருட காலமா பல மன்னர்கள் கையில் அது ஆட்சி செய்யப்பட்டிருக்கு. பல வம்சாவளிகள் அங்கே ஆண்டுகிட்டு இருக்காங்க. அந்த பெரும் புள்ளிகள் அங்கே இருக்கிறதுனால அந்த எல்லைகள் பிரிக்கும் பொழுது முன்னுக்கு பின் முரம்பா இருக்கு. இந்த பகுதியில் பாதி அங்கே ஒட்டி இருக்கு, அந்த பகுதியில் பாதி இங்கே ஒட்டி இருக்கு. அது பல வம்சாவளியாக வந்துகிட்டு இருக்கனால அதை அவங்களால எளிதாக பிரிக்க முடியல. நெதர்லாந்து பகுதியில் நாசாவோ அப்படிங்கிறாங்க, இந்த பக்கம் பெல்ஜியம்ல ஹெர்டோக் அப்படிங்கிறாங்க. பார்லே ஹெர்டோக், பார்லே நாசாவோ. இந்த பகுதிகள் 2 நாட்டுடைய எல்லை பகுதியா இருக்குது. இந்த எல்லை பகுதியில் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி பிரிக்க முடியாதனால நேரா ஒரு கோடை போட்டு வெள்ளை கலர் இன்ட்டு போட்டு கோடை போட்டு விட்டு கொண்டு போயிடுறாங்க. இது ஒரு 450 கிலோமீட்டர் வரைக்கும் இது போயிட்டு இருக்கு. இதுக்குள்ளே எப்படி போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள், நிறைய வீடுகள், நிறைய ஹோட்டல், இப்படி எல்லா பிளேஸ்குள்ளேயுமே அது பூந்து போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு நான் முதலே சொன்ன மாதிரி உங்கள் வீடு இருக்குன்னா அந்த வீட்டில் ஒரு பாதி பகுதி என்ன இருக்குன்னா பெல்ஜியம்லேயும் பாதி பகுதி நெதர்லாந்துலேயும் பிச்சுக்கிட்டு போகுது. அதை அந்த அரசு ஏற்றுக்குது. இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுக்கும் வெவ்வேறு சட்டங்கள் இருக்குது. இந்த வெவ்வேறு சட்டங்கள் ஒரே வீட்டுக்குள்ளே செல்லுபடியாகும் அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த வீட்டுடைய கதவு எந்த நாட்டில் இருக்குதோ அந்த நாட்டுடைய சட்டம் பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம் தான். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டுக்குள்ள நெதர்லாந்தோடைய பகுதி கிச்சனில் இருக்குன்னா அந்த போலீஸ் அவங்கள கைது பண்ண வராங்க. அப்படி வரும்போது அவங்க அங்கேருந்து ஹாலுக்கு போயிட்டாங்கன்னா அந்த பகுதி பெல்ஜியமில் இருக்குது. இப்போ அந்த கிச்சன்லேருந்து வீட்டுக்கு போனவங்களும் நம்மளால் கைது பண்ண முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த போலீஸுக்கு அந்த நாட்டுக்குள்ளே போகிறதுக்கு அதிகாரம் இல்லை, அவங்கள கைது பண்ண முடியாது. அப்படி அவங்கள கைது பண்ணால் அந்த நாட்டு போலீஸ் வரணும். இதனாலேயே நிறைய சிக்கல்கள் வருது. இப்போ ஒரு நாட்டில் மது அலோட் பண்ணுறாங்க, ஒரு இதில் ஆல்கஹால் அலோட் கிடையாது. இப்போ இந்த நாட்டில் இருக்கவங்க மது அருந்திட்டு அந்த நாட்டுக்குள்ளே போய்க்கலாம், ஆனால் அவங்கள ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அந்த நாட்டில் இருக்கவங்க அருந்திட்டு போனால் கைது பண்ணுவாங்க. நீ ஓ நாட்டில் குடிச்சிருக்கலாம், ஆனால் குடிச்சிட்டு ஏன் நாட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கைது பண்ணுவாங்க. இதே போல் போலீஸ் துரத்துது அப்படின்னும் போது அந்த எல்லை கூட தாண்டிட்டா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படி நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்கிறதுனால பல நேரங்களில் போலீஸ் 2 கண்ட்ரியோட போலீஸும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழல் வருது. பல கேஸுகள் எந்த நாட்டுடைய சட்டத்துக்கு கீழே வருது, இந்த நாட்டுடைய சட்டமா அந்த நாட்டுடைய சட்டமா அப்படிங்கிறது தெரியாமலேயே அதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாட்கள் ஆகுமா. அதுக்குள்ளே குற்றவாளி தப்பிச்சு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் மெயினாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடைகள் வணிக நேரங்களை சொல்கிறாங்க. பெல்ஜியத்தை பொறுத்த வரைக்கும் 10 மணி வரைக்கும் கதை திறந்துருக்கலாம். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே கடையை மூடிடணும். இப்போ நல்லா பாருங்களேன், ஒரு கடையோடைய ஒரு பகுதி பெல்ஜியத்தில் இருக்குன்னா இன்னொரு பகுதி நெதர்லாந்தில் இருக்குது. பெல்ஜியத்தில் 10 மணி வரைக்கும் திறந்துருக்கலாம், ஆனால் நெதர்லாந்தில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நீ கதவை மூடி ஆகணும். அப்படி இருக்கும்போது பின் கதவை சாத்திட்டு முன் கதவை நம்ம திறந்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த பகுதி பெல்ஜியத்தில் இருக்குது, நாங்கள் 10 மணி வரைக்கும் செல்லுபடி ஆகும் அப்படிங்கிற மாதிரி போகுது. பெல்ஜியத்தை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம கடை திறந்துக்கலாம். ஆனால் இந்த பக்கம் நெதர்லாந்தில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக லீவ் கொடுக்கணும். திருமண உறவுகள் இப்போ 2 நாட்டிலேயும் உள்ளவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா ரெண்டுமே ஐரோப்பியோடைய யூனியனில் உள்ளதுனால திருமணம் சட்டப்படி செல்லும். நெதர்லாந்தில் இருக்கிறவருடைய ஒருத்தவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த திருமண பதிவு பெல்ஜியம் சட்டப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் மேரேஜுக்கு அப்புறம் 2 பேருமே எங்கே வேணால் தங்கிக்கலாம், இங்கேயும் தங்கிக்கலாம் அங்கேயும் தங்கிக்கலாம், அவங்களுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. உலகத்தில் இருக்கிற யார் வேணால் அங்கே போகலாம், பார்க்கலாம். 2 நாடுகளுக்கும் தனித்தனி சட்டங்கள் இருந்தாலும் அந்த எல்லைகளுக்குள்ளே இது வரைக்கும் பிரச்சனை கிடையாது, பாஸ்போர்ட் தேவையில்லை. 2 கண்ட்ரியை சார்ந்த மக்களும் அமைதியாக இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்தியா பாகிஸ்தான் எப்படி பிரிஞ்சிச்சோ அதே போல தான் பிரிஞ்சாங்க. ஆனால் அவங்க ஒத்துமையாக இருக்காங்க. 2 நாட்டை சார்ந்தவங்களும் ஒற்றுமையாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.